இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் தானே வருது உங்களுக்கு. மற்றவங்களாம் தியேட்டரில் பார்க்கும்போது அவரும் நாளைக்கு ஜனநாயகம் படத்தை பார்க்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த 41 செகண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக இப்போ இருக்கிற முதலமைச்சர் கோட் ஷூட் போட்ட முதலமைச்சர் உள்ளுக்குள்ளே வர்றது மாதிரி இருக்குது. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 crores மேலே அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே நம்ம விஜய் நடிச்சிருக்காங்க, அதுதான் பார்ப்பாங்களே தவிர இது தெலுங்கு படம், ரீமேக் படம், பார்த்த படம், பழைய படம், பாட்டி வட சுட்ட கதையே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் பல சர்ச்சைகளுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் அப்புறம் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. என்ன மாதிரியான ஒரு மனநிலையை சார் இந்த ஜனநாயகனோட ரிலீஸ் கொடுக்குது? ரொம்ப கஷ்டங்க, ஈஸியாக கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். எச் வினோத் அவர்கள் வந்து என் வாழ்க்கையில் நான் 2 முறை தான் அழுதுருக்கேன் நான் அப்படின்றாரு. ஸோ ஜனநாயகன் வந்து லீக்கான அந்த ஒரு பீரியடும் ஏற்பட்ட நிறைய சர்ச்சைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் போது தான் ஒரு 400 கோடி ரூபா முதலீடு செய்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி இருந்திருக்கும், இயக்குனர் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது, எவ்வளோ தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை செஞ்சது, கிட்டத்தட்ட 150 நாட்கள் ஷூட்டிங் நடக்கப்பட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி ஒரு படம் வெளில வரும்போது வந்து ரிலீஸ் ஆனால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஒன்றும் இல்லை, 10 மாதம் குழந்தை டெலிவரியான ஒரு சந்தோஷப்படுவாங்க. 10 மாதம் ஆகலைங்க, 11 மாதம்னா சிக்கல், அது தாய்க்கு குழந்தைக்குமே சிக்கல். அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஜனநாயகன் படத்தை அந்த மாதிரி தான் ஒரு மன வேதனையை கொடுத்துருந்தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ரொம்ப கொடுமையான ஒரு பீரியடு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு எவ்வளோ தூரம் வந்து அவதூறாக பேசினா, அசிங்கமாக பேசப்பட்டது, அவர் குடும்பத்தை இழுத்தது, அவ்வளோ அடிகளையும் தாங்கி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் படம் பிரச்சனை பண்ணிட்டாங்க, அரசியல் ரீதியாக வர்றாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, ஓகே தப்பே இல்லை. பட் அதுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? பட் படத்தை வந்து அவ்வளோ தூரமாக வர விடாமல் ஸோ தடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைய மக்கள் எல்லாமே அறிஞ்சது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பட் அவ்வளோ தடைகளையும் தாண்டி மிகப்பெரிய மன வலியோட மன வேதனையோடு இருக்கும் சமயத்தில் இப்போ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, பல பிரச்சனை தாண்டி. அப்படிங்கும்போது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக போராடுறதுக்கு அது வந்து ஸோ நாளைக்கு தான் அது ஒரு விடிவு காலம்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி வரதான வாழ்க்கை, அதை எல்லாத்தையும் கடந்து ஸோ நாளைக்கு உலகம் பூரா படம் ரிலீஸ் ஆகுது சார். ஓகே சார், என்னன்னா படம் ரிலீஸ் டைமிங்கில் ஒரு ரசிகர் சொன்ன வாசகம் பயங்கர வைரல் ஆனிச்சு. இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வரும்னு வந்து அவர் சொன்னது நிறைய விமர்சனமாச்சு. சின்ன பசங்க தெரியாமல் பேசுகிறாங்கிற மாதிரி ஆச்சு. இப்போ அதுதானே சார் நடந்திருக்கு? அதான் உண்மையாச்சு உங்களுக்கு. சின்ன பசங்கன்னு சொல்லி தானே சின்ன பசங்க நேராக விஜய் அவர்களை கூட்டு கொண்டு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. பட் அதுதான் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் தானே வருது உங்களுக்கு. இதுதான் என்னமோ ஒரு தேவதூதர் மாதிரி அவன் வந்து டக்குன்னு அருள் சொல்றான்னு நினைக்கிறேன். அதை பட் நிஜமா இருக்காது. சில வார்த்தைகள் இந்த மனசு வலியோட சொல்றதா அது நடந்துடும். ஸோ அது நீ நடந்திருக்கு. அந்த டைட்டிலுக்காடே இது பவர்ஃபுல்லுங்க, ப்ரொமோஷனே தேவையில்லை, அந்த ஒரு லைன் போதும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதுவே ப்ரொமோஷன். ஸோ அது நிஜமாக இருக்குது. அதான் நாளைக்கு படம் ரிலீஸாக போகுது. உலக மக்கள், உலக ரசிகர்கள் வந்து கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாளைக்கு காலைல 9 மணி காட்சி போகிறாங்க தமிழ்நாட்டில், மற்ற இடங்கள்லாம் 6 மணி காட்சி போகிறாங்க மற்ற ஸ்டேட்லாம். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இருக்காங்க. ஓகே ஓகே. இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க நாங்கள் இந்த மாதிரி எங்கள் தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் பெர்மிஷன் கேட்பாங்க. இந்த டைம் பெர்மிஷன் கொடுக்குற இடத்துல அவங்களோட கட்சி நிர்வாகிகளாக மாறி இருக்காங்கல்ல, அப்படிங்கிற போது செலிப்ரேஷன் எப்படி சார் இருக்கும்? அவங்களே சிஎம்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அமைச்சர் விக்னேஷ் அவர்களே, உங்களுக்கு லீவ் கொடுத்துருங்க, ஒரு 3 மணி நேரத்துக்கு நான் மறந்துட்டு உங்கள் படத்தை ரசிக்கணும் அப்படின்றேன். அப்போது இதெல்லாம் தாண்டி தானே வந்தாங்க. ஸோ ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி அவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக அந்த ரசிகர்கள் எம்எல்ஏ இருக்காங்க, பல போஸ்ட்டில் இருக்காங்க, அமைச்சரில் இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இப்போ உட்காந்துருக்காங்க, ரசிகர் அந்த பூசி ஆனந்த் பொதுச் செயலாளர் அமைச்சராக இருக்காங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ இவ்வளவுக்கும் தாண்டி தான் இப்போ நாளைக்கு நம்ம வந்து படத்தை உலக மக்கள் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நிஜம். அதனால் வந்து விஜய் அவர்களே இந்த படத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆவல் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. காரணம் 2 முறை பார்த்துட்டார். இவரை எதிர்பார்ப்புகளோட மக்கள் ரசிகர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் நடிக்கிற இந்த படங்கும் போது வந்து அவருடைய எதிர்பார்ப்பு
இவருக்கு ஒரு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பூரிப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா தெரியுது அதை. அதனால் அவர் மற்றவங்களாம் தியேட்டரில் பார்க்கும்போது அவரும் நாளைக்கு ஜனநாயகன் படத்தை பார்க்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படியா சார்? எங்கே பார்ப்பாரு, எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா திடீர்னு தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள போகிறாங்க. எங்கே எந்த இடத்துக்கு எந்த துறைக்கு போகிறாருன்னே தெரியல, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கார். அதனால் ஸோ நாளைக்கு பார்ப்போம். சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தெரியல, பார்க்கலாம். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சென்சார் பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் வந்து ஒரு 45 செகண்ட் 50 செகண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், மற்றபடி எந்த சேஞ்ச் இல்லைங்கிறாங்க. அந்த 45 செகண்டும் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குங்கிறாங்களே சார், அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது கிளைமாக்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிருக்கு. அது ஆர்டரை மாற்றிருக்காங்க. நீங்கள் லீக்கான வெர்ஷனே வேறங்க, அதை மைண்டில் எடுத்துக்க வேண்டாம். பட் இது கொஞ்சம் ஆர்டர்லாம் மாற்றி ப்ராப்பராக வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சு அவர்களுடைய அனுமதியோட சர்டிஃபிகேட்டோட தான் படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க அனுமதி பெறாமல் எதையுமே சேர்க்கல. ஸோ இந்த 41 செகண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக இப்போ இருக்கிற முதலமைச்சர் கோட் ஷூட் போட்ட முதலமைச்சர் உள்ளுக்குள்ளே வர்றது மாதிரி இருக்குது. சில காட்சிகள் இருக்குன்றாங்க, சில ஷார்ட்ஸு. ஸோ எதிர்பார்கள் மாதிரி இது பெரிய ஒரு மாற்றத்தோடு நாங்கள் எடிட் செய்து சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன சர்ப்ரைஸ் ஒளிஞ்சிருக்குங்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதை ஸோ அதனால் புது களமாக இருக்கும் அப்படிங்கிறதா தெரிய வருது. ஓகே சார். இதை தொடர்ந்து ஜனநாயகன் சந்தித்த பிரச்சனைகள். ஆக்சுவலாக படம் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சுங்கிறார் சார் வினோத். அப்போ அவ்வளோ தாண்டி வந்திருக்கா சார் இந்த படம்? எஸ், நீங்கள் சொல்கிறது மாதிரி 2024 தான் பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகம். ஆனால் இந்த படத்தினுடைய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து கோட் படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இறுதி படம் அப்படிங்கிற ஸோ சார்ட்டில் போகிறாங்க. அப்போ அதை கமிட்மெண்ட் பண்ணணும். அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு படம் பார்த்து பிடிச்சிருக்கு. இப்போ யாரை இயக்குனராக போடலாம்னு நிறைய பேர்ட்ட கதை கேட்குறாங்க, கதை சொல்கிறாங்க. பட் கதைக்குள்ளே பெரிய இன்வால்மெண்ட் இல்லை அவருக்கு. பட் அவர் பார்த்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ வினோத் அவர்கள் வராங்க. ஏன்னா வினோத் அவர்கள் ஆல்ரெடி விஜய் அவர்களை வச்சு படம் பண்ணுறதுன்னு ஒரு டாபிக் போயிட்டே இருந்தது. ஸோ கமல் பேனரில் உட்காந்தாங்க, அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று தான் அவர் ஃப்ரீ ஆகும் போது தான் ஸோ விஜய் அவர்களில் அவருடைய பி ஜெகதீஷ் அவர்கள் மூலமாக கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டு தர்றாரு, பார்க்குறாங்க, அது கதை சொல்கிறார். அந்த கதை நல்லா இருக்குது. ஆனாலும் விஜய் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு படம், பட் இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இது வினோத் அவர்கள் எதிர்பார்க்கல. பார்த்தாங்கன்னா தெலுங்கு படம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஷாக்காக இருந்தால் கூட சரி விஜய் அவருடைய கடைசி படம், அந்த வாய்ப்பு நமக்கு வருது, பார்த்து டிசைட் பண்ண பார்க்குறாங்க, படம் நல்லா இருக்குது. பட் விஜய் அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க, சார் இது இப்படியே பண்ண முடியாது சார், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், நான் வில்லன் கேரக்டர் வேறு மாதிரி கொண்டு போகணும், அப்போ தான் ஹீரோயிசம் நிற்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான், வினோத் நீங்கள் டைரக்டர் இந்த படம் பண்ணுறதா இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இதுதான் படம், இதுக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரீன் எப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை மாற்றுறார். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெலுங்கு படத்தினுடைய 40% தான் இதில் இருக்கும். பேலன்ஸ் ஒரு 50-60% வந்து தமிழ் நடிகை மாதிரி இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அதில் பிறகு மாறுது உங்களுக்கு கதை, கதைக்கிழமே மாற்றுறார். ஸோ அது ஒரு 40% தான் நீங்கள் பார்க்க முடியும். பேலன்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கிற அரசியல் வந்ததுக்கு பிறகு தமிழகத்தில் பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க, மாற்றத்தை உருவாக்கணும், அதற்கு இந்த படம் வந்து உந்துதலாக இருக்கணும் அப்படிங்கும்போது அந்த கதைக்களம் மாறுது. அப்போது டிசம்பர் 23 இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் போகுது. செப்டம்பர் 21 2024 அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கமிட் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்றாங்க. வினோத் இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் படம். இது செப்டம்பர் வந்து 1 2024 கமிட் பண்ணுறாங்க. ஓகே, உடனே ப்ராசஸ் ஆகுது, டக்குன்னு ஷூட்டிங் போகிறாங்க, அந்த ஷூட்டிங் முடியுது. அப்போ 2025 டிசம்பர் 18 சென்சாருக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதே டிசம்பர் மாதம் 27 மலேசியாவில் ஆடியோ லான்ச் கிராண்டாக பண்ணுறாங்க. 1 லட்சம் பேருக்கு மேற்பட்டு பிரம்மாண்டமாக இருந்தது. அரசியல் இதில் சூடு பறக்குது இவருக்கு. இந்த பக்கம் டாப்பில் போகிறாரு, பல விமர்சனங்கள் பல இதெல்லாம் தாண்டுறாரு. அங்கே மலேசியாவில் ஆடியோ லான்ச் வருது. ஸோ ஜனவரி 9 படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது. ஆனால் ஜனவரி 5 6 பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து ரிவைசிங் கமிட்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதனால் 9 படம் ரிலீஸ் ஆகாத மாதிரி போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10 ரிவைசிங் கமிட்டி போகணும் அப்படின்றாங்க. அதில் ஒரு சிக்கல் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் தேர்தல் விதிகள் முறைகள் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து பல பிரச்சனை சந்திக்குது. ரிவைசிங் கமிட்டிங்களே யாரும் பார்க்கல. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா
ஏப்ரல் 9 படம் இணையதளத்தில் லீக் ஆகுது. ஓகே 2026 ஏப்ரல் 9 லீக் ஆயிடுச்சு. மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே. அப்போ தான் வினோத் அவர்கள் ஒரு பக்கம் ரொம்ப அப்செட் ஆகிறாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேவிஎன் ஆஃப் ஆகிறாங்க. விஜய் அவர்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் எலெக்ஷன் வேலைகள் போய்கிட்டு இருக்கு வரவரன்னு. நான் ஏப்ரல் 23 தேர்தல், இந்த பக்கம் படம் லீக்கு, பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் தாண்டுறாங்க. அதுக்கு மீறி ஏப்ரல் 23 தேர்தல் நடக்குது. மே 4 ரிசல்ட் என்னப்படுது. தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மே 10 அன்னைக்கு முதலமைச்சரை பதவி ஏற்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இப்போது ஜூலை 11 ஏ சர்டிஃபிகேட் தான் தரப்படும் அப்படின்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் தர்றாங்க. ஒரு வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த படத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு வேலையை பிரச்சனை முடிஞ்சு இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இப்போ நாளைக்கு ஜூலை 23 நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஜனநாயகன் உருவானதுக்கு காரணமே இவ்வளோ விஷயங்கள் உள்ள தாண்டி வந்தது தான் இது. ஸோ வினோத் அவர்கள் ஒரு பக்கம் அப்பா இங்கே படம் ரிலீஸ் ஆகணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன்னா ஒரு படம் நம்ம பண்ணியாச்சு. எப்போ வரும், எப்படி வரும், வருமா வராதா, இந்த படமே வராது அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதை இன்னைக்கு ஒரு வழியாக உலக மக்கள் பார்வைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம். ஓகே சார், இதை தொடர்ந்து ப்ரீ புக்கிங்கில் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்குதா ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு சார். என்ன சார் நடந்தது? இப்போ கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 crores மேலே அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே கிராஸ் ஆகிருக்கு. இன்னும் சில தியேட்டர்ஸில் இன்னும் ஓப்பன் பண்ணால் பிறகு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போது இந்த நேரத்துக்கு ஓப்பன் பண்ணி நினைக்கிறேன் நான். இதை அது இன்கேஸ் ஓப்பன் பண்ணால் 5 நிமிஷத்தில் சால்வ் அவுட் ஆயிரும் உங்களுக்கு மேட்ருகள். அது கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக பர்சன்டேஜில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் பேசப்பட்டிருந்த தகவல் தான் நமக்கு வருது. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய தியேட்டர் ஓப்பன் ஆகலையே, டிக்கெட் கிடைக்கலையே, டிக்கெட் இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அது இந்த விஷயத்தினால தான் அது இப்போ கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒட்டுமொத்தமாக அவருடைய பட கலெக்ஷனை இந்த ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு இருக்குது, ஒரு 1000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட் இருக்குது. அது கனவாகவே இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அதை இந்த படம் எப்படியாவது நம்ம 1000 கோடி அடிக்க வைக்கணுங்கிற அந்த கனவுகளோட ரசிகர்களையும் தாண்டி அவருடைய கட்சி நிர்வாகிகளும் இருக்காங்க, மக்களும் விரும்புகிறாங்க அதை. ஏன்னா இறுதி படம் எப்பயும் வரலாற்று பக்கத்தில் அந்த படம் இருக்கணும், பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். டே 1 கலெக்ஷன் ஒன்று கிராஸ் பண்ணணும். நான் சொல்ல டே 1 கலெக்ஷன் இல்லையோ கிராஸ் பண்ணுறதோ பண்ணலையோ ரெண்டாவது விஷயம். ஒட்டுமொத்தம் மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கணும். இது அவருடைய ஹிஸ்ட்ரியில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வரக்கூடிய ஒரு படம் இது. மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வந்துச்சு, 77 பண்ணாங்க, 78 மதுரை வீட்டு சுந்தரப்பனையன் படம் வந்துச்சு நினைக்கிறேன். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் நடிகராக அரசியல் சார்பிக்கு முன்னாடி நடித்தாங்க, தேர்தல் முதலமைச்சரானாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய படமாக ஜனநாயகன் இருக்கு. அதனால் இது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறோடைய பார்வை எல்லாருக்குமே இருக்கு. ரெக்கார்டை ஏற்படுத்தணுங்கிறது மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்கன்னு தமிழக விஜய் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு வினோத் அவர்கள்ட்ட. இல்லை மக்கள் தான் முடிவு செய்யணும். ஓகே சார், இதை தொடர்ந்து நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த படம் சரியில்லை, இந்த படம் அதுக்கு பவன் கேசரியே பரவாயில்ல, இதையா வச்சு இவ்வளோ நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருமே சார். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க விஜய் ரசிகர்கள்? ஒன்றும் இல்லைங்க, அதை இதை கம்பேர் பண்ண அவசியம் இல்லைங்க. எவ்வளோ படங்கள் ரீமேக் படங்கள் பண்ணி இங்கே சூப்பர் டூப்பர் ஆயிருக்குங்க. அது நல்ல கதை. இங்கே நம்முடைய தமிழ் நடிகர், அது தெலுங்கு நடிகர் பண்ண படம் இல்லையா, பாலையா அவர்கள் பண்ணது, அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த படம் கதையே நல்லா இருக்கு. நமக்கு இங்கே நீங்கள் படம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அருமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். ஸோ அதனால் இங்கே நம்ம விஜய் நடிச்சிருக்காங்க, அதுதான் பார்ப்பாங்களே தவிர இது தெலுங்கு படம், ரீமேக் படம், பார்த்த படம், பழைய படம், பாட்டி வடை சுட்ட கதையே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இதை இது பார்ப்பதற்கு பிரமாதமாக இருக்கும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இது எப்பவுமே அவங்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது எல்லா பேரும் விரும்பக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கு. காரணம் முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா, இனி நடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு இல்லையா, இனி அடுத்த படம் பண்ண மாட்டார், அடுத்த படம் வராது. அப்போ கடைசி படம் எப்படி பண்ணியிருக்கார்? ஆனால் ஏற்கனவே சொன்ன 2 முறை இந்த படத்தை விஜய் அவர்கள் பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு முறை தான் கரெக்ஷன் சொன்னார், செகண்ட் முறை பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வரக்கூடிய படம்னால மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அடிபட்டுரும். அது இதில் கிளம்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது புதுசாக இருக்கும். அந்த தியேட்டரில் பார்க்குறத ஒரு படம் பார்த்த திருப்தி இருக்கும். ஆனால் நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியில் கொண்டாடக்கூடிய படமாக தான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.